Hi, back to my Tamil Edits YouTube channel. நீங்க பாத்துருக்க இந்த போட்டோ பார்த்தனா எப்படி மூணு இமேஜ் சாட் பண்ணி எடிட் பண்றது நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்க புதுசா இந்த வீடியோ பாத்துறீங்க அப்படினா மறக்காம அந்த வீடியோக்கு பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நம்ம போடுற வீடியோஸ்ல அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு என்ன போட்டோ எடிட் பண்ணி தரணும் அப்படினா மறக்காம நீங்க Instagram மெசேஜ் பண்ணுங்க. Instagram லிங்க் பார்த்தா நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. ஜஸ்ட் பார்த்தனா ஆப் பார்த்தா உங்களுக்கு டிடிஎஃப் போட்டோ கொடுத்துட்டு பார்த்தா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி அப்பதான் போட்டோ சைஸ்ல பார்த்தா எடுத்துங்க. எடுத்துட்டு பாத்தீங்கன்னா just add பண்ணி plus add photo இருக்குமா கிளிக் பண்ணி பார்த்தா ஆட் பண்ற பாருங்க ஒரு அதாவது ஃப்ளவர் இமேஜ். இந்த ஃப்ளவர் இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி பார்த்து இந்த ஃப்ளவர் இமேஜ் வந்து எடுத்துங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த ஃப்ளவருக்கான இமேஜ் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம டெலிகிராம் குரூப் சேனல் இருக்கு. மறக்காம டெலிகிராம் குரூப் சேனல் லிங்க் பண்ணி அந்த லிங்க் கிளிக் பண்ண மட்டும் டேரக்டா பார்த்தா உங்களுக்கு அந்த போட்டோ எடுக்கிற இடத்துக்கு போயிடும். ஜஸ்ட் நீங்க சிம்பிளா வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஆட் பண்ற பாருங்க மாதிரி கட்டமா ஒரு இமேஜ். இந்த இமேஜ் பார்த்தா நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்ல கொடுக்குறேன். மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கட்டமா இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒயிட் கலர் ஆட் பண்ற பாருங்க. அது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருக்கேன். மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி பார்த்தா நீங்க போய் எடுத்துங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் எடுத்துட்டு பார்த்தா இந்த மாதிரி ஆட் பண்ணி சைஸ் ஆட் பண்ற மாதிரி இதே சைஸ் நீங்க எடுத்து ஆட் பண்ணீங்க. ஜஸ்ட் அதே மாதிரி கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒன்று கிடைச்சிரும். ஜஸ்ட் இதே மாதிரி ஆட் பண்ணீங்க. திருப்பி இதே மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தா லேயர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த லேயர்ஸ் கிளிக் பண்ணி திருப்பி அதே மாதிரி கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துங்க. ஜஸ்ட் ரெண்டு டூப்ளிகேட் எடுத்துங்க. இதே மாதிரி ஆட் பண்ணி ஆட் பண்ற மாதிரி இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணீங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணி தரல அப்படின்னா மறக்காம நீங்கள் Instagram மெசேஜ் விடுங்க. நான் பார்த்தா இதே மாதிரி தான் உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறேன். மறக்காம Instagram மெசேஜ் விடுங்க. எந்த டைப் ஆல் வீடியோஸ் ஃபோட்டோஸ் பெயிண்ட் எல்லா எடிட்டுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஜஸ்ட் பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்து ஆட் ஃபோட்டோ கொடுத்து உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்து ஆட் பண்ணுங்க. இது மாதிரி ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண பார்த்தா கிராப் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தேவையான சைஸ் மட்டும் ஜஸ்ட் அந்த நீங்கள் நம்ம ஆட் பண்ணல பேக் அந்த ஒயிட் கலர் இமேஜ் ஆட் பண்ணி பேக்ரவுண்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இதே மாதிரி ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஜூம் இன் பண்ணி கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சைஸுக்கோசரம் கரெக்டாக ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அப்படி இல்லைனா நீங்கள் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணாலும் இதுமாதிரி இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஷ்டம் தான். கொஞ்சம் ஆட் பண்ணால் கொஞ்சம் லுக்கேஷன் எல்லாம் தெரியாத ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷேடோ வைக்கலாம். ஜஸ்ட் ப்ரௌன் ஸ்டோர் இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு 60 வச்சுங்க. அவுட்ரு வைக்கலாம். ஜஸ்ட் அவுட்ரு பார்த்தா ஒரு 60 வச்சுங்க. ஒயிட் கலரு ஷேடோ போய் கிளிக் பண்ணிங்க. பிளர் ஒரு 20, ஒப்பாசிட்டி ஒரு 100. ஓகேங்களா, வைக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே அதுக்கப்புறம் ஆர்னஸ் பார்த்தா -1 அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தா -1 அப்படின்றது வச்சுங்க. வெஸ்ட் பார்த்தா மேலே டிக் அப்படின்றது கொடுத்துங்க. அவங்களுக்கு இதே மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா இது இருக்கிற ஒரு 2 இமேஜ் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் இதே மாதிரி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். திருப்பி அந்த கிராப் ஆப்ஷனுக்கு கிராப் பண்ணி பார்த்தா திருப்பி உள்ள வந்து ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் Instagram மெசேஜ் பண்ணுங்க. Instagram லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க. மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் நிறைய பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகே, மறக்காம Instagramல ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி அப்டேட் பார்த்தா நான் Instagram போட்டுட்டே இருக்கேன். மறக்காம Instagramல பார்த்துங்க. நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. செக் பண்ணி லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது மாதிரி ஆட் பண்ணிங்க. அங்கே ஜஸ்ட் நான் பொறுமையாக அதாவது ஸ்லோவாக பார்த்தா சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன் ஸ்லோவாக சொல்லி தரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்தா ஸ்பீடாக சொல்கிறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்களுக்கு நம்பரோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம தான் உங்களுக்கு ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ஸ்க்ரீன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஸ்லோவாக தான் எடிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஸ்லோ பண்ணி தான் காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ஸ்லோவாக தான் உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும். நான் பேசுறது மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த அதாவது வீடியோஸ் பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸ்க்ரீன் பார்த்தா தெரியும். ஓகேங்களா, திருப்பி பார்த்தா ஆடியோ ஃபோட்டோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அதே உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி பார்த்து அதே இமேஜ் எடுத்து ஜஸ்ட் அந்த ரொட்டேட் ஆப்ஷன் பண்ணி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிராப் பண்ணிவிட்டு பார்த்தா இந்த லெஃப்ட் சைடு பார்த்து வச்சுங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா அதே இமேஜ் ஜஸ்ட் அந்த ரொட்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தா மாற்றிங்க. அப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஸ்டாச்சுவேஷன் அதாவது லுக்கேஷன் நல்லா தெரியும். அதனால் பார்த்து நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் நீங்களும் பார்த்தா இதே மாதிரி பார்த்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணல ஜூம் இன் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் ஜஸ்ட் அந்த பவுண்டர்ஸ் இருக்கும். பாண்ட் அது மாதிரி கிளிக் பண்ணி ஒயிட் கலர் கட் பண்ணி ஒரு 70 இருக்கும். சாரி, ஃபஸ்ட்டு பார்த்து 60 வச்சு எல்லா இமேஜும் பார்த்தா 60 வச்சிங்க. ஓகேங்களா, 60 வச்சுட்டு மேலே டிக்கன் கொடுத்து ஷேடோ பார்த்தா பிளர் ஒரு 20, ஒப்பாசிட்டி 100. அதுக்கப்புறம் ஆர்ட்னஸ் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆர்ட்னஸ் பார்த்தா ஒரு -1 கீழே இருக்கிறது பார்த்தா -1 அப்படின்றது கொடுத்துட்டு மேலே டிக் அப்படின்றது கொடுத்து சிம்பிளாக வந்து ஃபோட்டோ பார்த்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் உங்களுக்கு என்ன சாங்கோட லிரிக்ஸ் வருமோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் பார்த்து ஆட் பண்ணிக்க. நான் பார்த்தா தேக்கு மர ஜன்னல் தேவலோகம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸ் இருக்குது. அந்த லிரிக்ஸ் பார்த்தா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க அந்த மாதிரி லிரிக்ஸ் ஆட் பண்ணிங்க. இல்லை வேறு சாங் ஆட் பண்ணுறதோ அந்த சாங்கோட லிரிக்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு தமிழ் ஃபான்ஸ் இங்கிலீஷ் ஃபான்ஸ்லாம் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் போய் நம்ம தமிழ் ஃபான்ஸ் இங்கிலீஷ் ஃபான்ஸில் இருக்கல மறக்காம போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணி வச்சிங்க. ஜஸ்ட் மேட்டை வச்சுட்டு இட்ஸ் கிராஸாக பார்த்து வைக்கணும். ஜஸ்ட் அந்த மேலே ஒரு ஏரோ சிம்பிள் மாதிரி இருக்கா. ஜஸ்ட் கிளிக் பண்ணி கிராஸ் வைக்கிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் கிராஸ் பண்ணி பார்த்து வைங்க. இமேஜுக்கு மேலே வந்து நேராக சென்டர் பார்ட் ஆகாதீங்க. ஜஸ்ட் கிராஸ் பண்ணி மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் வந்து பிளர் ஒப்பாசிட்டி எல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் செலக்ட் பண்ணிங்க.
செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா மேலே டிக் இருக்கும். அந்த டிக் அப்படின்றத கொடுத்து முடிச்சிங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா திரும்பியும் நம்ம டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திருப்பி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க. அந்த நெக்ஸ்ட் லைன் பார்த்தோன்னா தேக்குமார ஜன்னல் இவ தேவலோகம் என்னன்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் இங்கிலீஷ்லாம் டைப் பண்ணலாம், அப்படின்னா தமிழ்லாம் டைப் பண்ணிக்கலாம். நான் தமிழே டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு பார்த்தோன்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கலாமா? ஓகே, நீங்கள் எல்லோ கலர் கொடுத்துங்க, அப்போ தான் நல்லா தெரியும். உங்களுக்கு என்ன கலர் சுவிட்ச் இருக்கும், உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கும் அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. நிறைய கலர்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன கலர் சொல்லுங்கள் அந்த கலர் ஆட் பண்ணி எல்லோ கலர் கொடுத்துரு. எல்லோ கலர் லைட்டாக ஜூம் இன் பண்ணி டார்க் எல்லோ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தா ஷேடோ பிளர், அதுக்கப்புறம் தான் தமிழ் ஃபாண்ட்ஸில் போயிட்டு என்னுடைய ஃபாண்ட்ஸில் இந்த ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் லிங்க்கும் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது. மறுநாள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்த்தா நீங்கள் இந்த ஃபாண்ட்ஸ் வேறு டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் ஷேடோ பிளர் இது எல்லாம் எந்த ஒரு இமேஜ் எந்த ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணாலும் கொஞ்சம் ஷேடோ ஆட் பண்ணுங்கள். அது பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா தெரியும். அதுக்காக தான் நம்ம அந்த ஷேடோஸ் பிளர் அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஹார்ட்னஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஜஸ்ட் ஆட்டம் முடிச்சுட்டு பார்த்தா டிக்கன் கொடுத்து ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு பார்த்தா நான் ஒரு பட்டர்ஃப்ளை இமேஜ் மாதிரி ஒன்று ஆட் பண்ணுறேன் பாருங்க. இந்த ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஆட் பண்ணுற பார்த்தீங்களா, இதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல் குரூப்பில் தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ண மட்டும் போதும் டேரெக்டாக பார்த்தா நீங்கள் இருக்கிற இந்த இமேஜ் நான் எடிட் பண்ண மொத்த ப்ரீசெட் பார்த்தா தெரிஞ்சிருக்கலாம். டிக் கொடுத்து மேலே டவுன் ஆப்ஷன் டவுன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ டவுன் ஆப்ஷன் ஓகே. இந்த வீடியோ முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கான நியூவான பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.